மெல்லென வீசும் காற்று உடலை ஊடுருவி வீசும். இங்கு 2 தடவை இடம்பெற்றுள்ள வீசும் என்னும் சொல் முறையே. இதில் ஒரு வீசும், இங்கு ஒரு வீசும். இவை முறையே. முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா காற்று என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால வீசும் என்பது எச்சமாக நிற்கின்றது. அப்ப முதலாவது வீசும் பெயர் எச்சம். இரண்டாவது ஊடுருவி வீசும். இதுல வீசும் என்பது வினை முற்றாக நிற்கின்றது. ஆகவே இது முதலாவது பெயர் எச்சம், இரண்டாவது வினை முற்று என்று அமையும். அடுத்தது அகராதி ஒழுங்கில் அமையாத சொற்றொகுதி. முதலாவது காகம், கிளி, குயில், கோழி. அது அகராதி ஒழுங்கில் அமைஞ்சிருக்கு. காவென்னா, பிரகீனா, பிரகூனா, கோவென்னா. ரெண்டாவது மலை, மேற்கு, மோதகம், மையல். இங்க பார்த்தோம்னு சொன்னா மானா சரி, மேயன்னா சரி, மையன்னா வந்ததுக்கு பிறகுதான் மோவென்னா வர வேணும், மாறி வந்திருக்குது. அப்ப இது அகராதி ஒழுங்கில் அமையல. அடுத்தது தென்னை, தேங்காய், தையல், தோப்பு. தேனா, தேயன்னா, தையன்னா, தோவென்னாண்டு வருது. அது அகராதி ஒழுங்கிலேயே அமையுது. நாலாவது வீடு, வெள்ளி, வைகரை, வௌவால். வியன்னா, பிறகு வேனா, பிறகு வையன்னா, பிறகு வௌவென்னா. ஆகவே இதுல அகராதி ஒழுங்கில் அமையாதது மலை, மேற்கு, மோதகம், மையல். அடுத்தது பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்றொகுதியை தெரிவு செய்க. முதலாவது பண்புத்தொகை. பண்புத்தொகை பைந்தமிழ், செந்தமிழ். அதை நாங்கள் பிரித்து பார்க்கல. இது பசுமை சக தமிழ் என்று வரும். பைந்தமிழ் பசுமை சக தமிழ். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னா செம்மை சக தமிழ் என்று வரும். செம்மை சக தமிழ், செம்மை சக தமிழ் என்று வரும். அப்ப பசுமை, செம்மை என்றதெல்லாம் பண்பு சொற்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப அது 2 உதாரணமும் சரியா இருக்குது. அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகையை பார்த்தோம்னா மலர்விழி. அது மலர்விழி என்றது மலர்ந்த விழி, மலர்ந்த விழி. அடுத்தது மலர்கின்ற விழி. அடுத்தது மலரும் விழி. இங்க பார்த்தோம்னு சொன்னா அது வினைத்தொகை. 3 காலமுமே மலர்ந்த விழி, மலர்கின்ற விழி, மலரும் விழி என்று 3 காலத்தையும் உணர்த்துவதாக அமைகின்றது. வேல்விழி என்றதை பார்த்தோம்னா வேல் போன்ற விழி என்று வருகிறது. அப்ப அது வினைத்தொகைக்கு பொருத்தம் இல்லை. வேல்விழி, வேல் போன்ற விழி உவமை தொகையாக அமையும். அடுத்தது 3வது உவமை தொகை. இதுல மலர்விழி என்றது மலர் போன்ற விழி என்று வருகிறது. அப்ப மலர்விழி உங்களுக்கு தெரியும் வினைத்தொகையாகவும் வரும், உவமை தொகையாகவும் வரும். மலர் போன்ற விழி. அடுத்தது கயல் விழி என்றது கயல் போன்ற விழி என்று அமையும். அப்ப 2 உதாரணமும் சரியா அமையுது. அடுத்தது உண்மை தொகை. உயிர்மெய் என்றது உயிரும் மெய்யும் என்று அமையும். காலை மாலை என்றது காலையும் மாலையும் என்று அமையும். ஆகவே இதுக்குள்ள பொருத்தம் இல்லாத உதாரணம் வினைத்தொகையில அமைஞ்சிருக்குது. வினைத்தொகையில வேல்விழி என்ற சொல்லு வேல் போன்ற விழி உவமை தொகைக்குள்ள அமைய வேணும், வினைத்தொகைக்குள்ள அமைஞ்சிருக்குது. அடுத்தது இயல்பு புணர்ச்சி. தமிழ் மொழி என்றதை நாங்கள் பிரிச்சு பார்த்தோம் என்று சொன்னா தமிழ் சக மொழி. அப்ப அது ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே செய்கிறது. அடுத்தது நீரோடை என்றதை பார்த்தோம் என்று சொன்னா நீர் சக ஓடை. இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இந்த இரும் ஓவும் சேர்ந்துதான் அங்க ரோ என்ற எழுத்து வந்திருக்கு, நீரோடை. ஆகவே இதையும் நாங்கள் இயல்பு புணர்ச்சி என்று சொல்றோம். அப்ப அது 2 தமிழ் மொழி நீரோடை 2ம் இயல்பு புணர்ச்சி சரியானது. அடுத்தது தோன்றல் புணர்ச்சியை பார்த்தோம்னு சொன்னா பூ சக அரும்பு.
இதுல ஒரு இவ்வெண்ணா தோன்றி இருக்குது. அந்த இவ்வெண்ணா தான் இந்த ஆனாவோடு சேர்ந்து பூ வரும்பு என்று வருகிறது. அடுத்தது மாங்கனி என்றதை பார்த்தோம்னு சொன்னா மாசக கனி. இங்க ஒரு இங்கெண்ணா தோன்றி இருக்குது. அப்ப இங்க ரெண்டுமே தோன்றல் புணர்ச்சி. பூ வரும்பு இவ்வெண்ணா தோன்றி இருக்கு, மாங்கனி இங்கெண்ணா தோன்றி இருக்கு. அடுத்தது திரிதல் புணர்ச்சி என்றதை பார்த்தோம்னு சொன்னா புற்றரை புல் சக தரை. அப்ப இங்க இல்லைன்னா இற்றென்னாவா மாறி இருக்குது. அடுத்தது தானா ராணாவா மாறி இருக்கு. அப்போ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி இருக்கு. அதான் திரிதல் புணர்ச்சி. அடுத்தது பனித்துளி பனி சக துளி. இங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு இத்தனை தோன்றி இருக்குது. அப்ப பனித்துளி திரிதல் புணர்ச்சிக்குள்ள வராது. ஏனண்டா இத்தனை தோன்றி இருக்கு. அப்ப தோன்றல் புணர்ச்சிக்குள்ள வர வேணும். அடுத்தது கெடுதல் புணர்ச்சி பார்த்தோம்னு சொன்னா மனம் சக வேதனை. இதுல இந்த இம்மென்னா கெட்டு போயிருக்கிறது. அதே போல நீலம் சக மேகம். இங்கேயும் பார்த்தோம்னா இந்த இம்மென்னா கெட்டு போயிருக்கு. அப்ப இது ரெண்டும் கெடுதல் புணர்ச்சிக்கு சரியானது. ஆகவே இதுல திரிதல் புணர்ச்சி பொருத்தமற்ற உதாரணத்தை கொண்டது. என்னன்னு சொன்னா புற்றரை சரியானது, ஆனா பனித்துளி தோன்றல் புணர்ச்சிக்குள்ள வர வேண்டியது. அடுத்த வினா, புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. டேஷ் என்பது நூலின் தொடக்கத்தில் நூலாசிரியரால் எழுதப்படுவதாகும். முன்னுரை. முன்னுரை என்று சொல்லப்படுவது முன்னுரை அல்லது முகவுரை என்று சொல்லலாம். முன்னுரை முகவுரை. சில சமயம் நூல் முகம் என்றும் வரும், சில சமயம் பாயிரம் என்றும் சொல்லலாம். இது எல்லாமே நூலாசிரியரால் வழங்கப்படுவது. நூலாசிரியரால் வழங்கப்படுகின்ற உரைதான் இவை. இதுல அணிந்துரை. அணிந்துரை என்று சொல்லப்படுவது நூலாசிரியர் தவிர்ந்த இன்னொருவரால் வழங்கப்படுவது. அடுத்தது பதிப்புரை பார்த்தோம்னு சொன்னா பதிப்பாசிரியரால் வழங்கப்படுவது பதிப்புரை. ஆசியுரை என்றது வாழ்த்துரை. ஆகவே இங்க கேட்ட கேள்வி நூலின் தொடக்கத்தில் நூலாசிரியரால் எழுதப்படுவது முன்னுரை. இதன் மறுபெயர்களும் பார்த்த நாங்கள் முகவுரை, நூல்முகம், பாயிரம். அடுத்தது அனைத்து அறிவுத்துறைகள் பற்றிய விடயங்களையும் டேஷ் திரட்டி தருகின்றது. அகராதி, நிகண்டு, தருக்கம், கலை, களஞ்சியம். இதுல அகராதி பார்த்தோம்னு சொன்னா சொற்களை அகர வரிசைப்படுத்தி பொருள் தருவது. சொற்களை அகர வரிசைப்படுத்தி பொருள் கூறுவது.
அடுத்தது நிகண்டு. நிகண்டு பார்த்தோம் என்று சொன்னால் சொற்களின் பொருளை பாடல் வடிவில் செய்யுள் வடிவில் தருவது. சொற்களின் பொருளை செய்யுள் வடிவில் தருவது. அடுத்தது தர்க்கம். தர்க்கமும் சொற்களின் பொருளை செய்யுள் வடிவில் தருவது. அடுத்தது கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியம் என்பது அனைத்து அறிவுத்துறைகள் தொடர்பான விடயங்களையும் திரட்டி தருவது. அதுவும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக்கி தொகுத்து தருவது தான் கலைக்களஞ்சியம். அப்ப சரியான விடை கலைக்களஞ்சியம். அடுத்தது சொத்தை அனுபவிக்கும் உரிமையுடன் கூடிய அடைமானம் டேஷ் எனப்படும். இதுல ஆவணம். ஆவணம் என்று சொல்லப்படுவது ஒரு நிலத்தில் உரிமை கொண்டாடுவதற்கு சான்றாக எழுத்துருவில் காணப்படுகின்ற ஒரு உறுதி என்று சொல்லுவோம். அதுதான் ஆவணம். அடுத்தது ஒற்றி. ஒற்றி தான் இங்க சொத்தை அனுபவிக்கும் உரிமையுடன் கூடிய அடைமானம் என்று சொல்றது. அடுத்தது ஆதனம் என்றது சொத்து. சாசனம் என்றது ஒரு பத்திரம். அடுத்தது சபையில் சொல்லத்தகாத சொல்லை மறைத்து வேறு வகையில் சொல்லுதல் டேஷ் எனப்படும். சிலேடை, குழூக்குறி, அங்கதம், இடக்கரடக்க. இதுல சிலேடை என்று சொல்லப்படுவது, சிலேடை என்றா உங்களுக்கு தெரியும், சிலேடை என்றது இரு பொருள்பட கூறுவதுதான் சிலேடை. சிலேடை அணி என்று படிச்சிருப்பீங்கள். சிலேடை இரு பொருள் பட கூறுவது. சிலேடை என்பது இரு பொருள் பட கூறுவது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா குழூக்குறி. குழூக்குறி என்று சொல்லப்படுவது ஒரு குழுவினரிடையே மட்டும் வழங்கப்பட்டு வருகின்ற சொற்கள். மட்டும் ஒரு குழுவினரிடையே மட்டும் வழங்கப்பட்டு வருகின்ற சொற்கள். இதுல பார்த்தோம்னு சொன்னா முட்டை வியாபாரிகள் முட்டையை கொக்கு என்று சொல்றது, பொன் வியாபாரிகள் பொன்னை பறி என்று சொல்றது, அடிக்கடி சிறைச்சாலைக்கு செல்பவர்கள் சிறைச்சாலையை மாமியார் வீடு என்று சொல்வது, இப்படியான சில குழூக்குறிகள் இருக்கின்றன. அடுத்தது அங்கதம். அங்கதம் என்று சொல்லப்படுவது நகைச்சுவை பட பாடுதல். அங்கதம். அடுத்தது இடக்கரடக்கல். இந்த இடக்கரடக்கல் தான் சபையில் சொல்லத்தகாத சொல்லை மறைத்து வேறு வகையில் சொல்லுதல். ஆகவே பொருத்தமான விடை இடக்கரடக்கல். அடுத்தது வாக்கியங்களின் முற்பகுதிக்கு பொருத்தமான முடிக்கும் பகுதியை தெரிவு செய்க. அந்த விமான விபத்து சற்று தாமதமாக நடந்திருக்குமாயின் அவ்விமானத்தில் பயணம் செய்த அனைவரும். உங்களுக்கு தெரியும், இங்க நாங்கள் கவனிக்க வேண்டியது சற்று தாமதமாக நடந்திருக்குமாயின் என்ற எதிர்காலம். ஆகவே இங்கேயும் நாங்கள்
எதிர்காலத்தில் தான் உயிர் இழந்திருப்பார்கள். சற்று தாமதமாக நடந்திருக்குமாயின் உயிர் இழந்திருப்பார்கள். அடுத்தது வெள்ளை புறாக்கள் கூட்டமாக பறந்தது, பறந்தன, பறக்கின்றது, பறந்து சென்றது. வெள்ளை புறாக்கள் கூட்டமாக பறந்தன என்று வரும். இதுவே வெள்ளை புறாக்கள், இங்க வெள்ளை புறாக்கள் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா கூட்டமாக. இதுல வெள்ளை புறாக்களும் பன்மையில அமையுது, பன்மை. அதே போல கூட்டமாகன்றதும் பல கூட்டங்கள், அப்ப அதுவும் பன்மையில அமையுது. ஆகவே நாங்கள் இதுக்கு பொருத்தமான விடையும் பன்மையில முடிய வேணும். பறந்தனது பொருத்தம். இப்ப வெள்ளை புறாக்கள் பன்மையில அமைஞ்சு வெள்ளை புறாக்கள் கூட்டமாக என்று ஒருமையில அமைந்தால், கூட்டமாக என்றால் இதுல பறந்தது என்றுதான் வரும். என்னென்ன கூட்டமாகன்றது ஒருமை, அப்போ ஒருமையில தான் முடிய வேணும். ஆகவே இதுல வெள்ளை புறாக்கள் என்றதும் பன்மை, கூட்டமாக என்றதும் பன்மை. ஆகவே பறந்தன என்று பன்மையில முடிய வேணும். அடுத்தது தரப்பட்ட பாடலை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. ஈயாத வெட்சரின் வௌவி நல்ல இரவலர்க்கு ஈகின்ற புரவலர் போல ஓயாத உவர் கடல் அள்ளி மிக உருண்டு திரண்டு புரண்டு எழுமேகம் செங்கதிரோன் தனை எள்ளி நின்று சிரிப்பது போல இடை மின்னி அங்கு அவனோடு அறைகூவி எதிர்த்து ஆர்ப்பது போல இடித்து முழங்கும். இங்கு முதலாவது வினா செங்கதிரவனை பார்த்து சிரிப்பது எது? இதுல பார்த்தோம்னு சொன்னா செங்கதிரோன் தனை எள்ளி நின்று சிரிப்பது போல என்று வருகிறது. செங்கதிரோன் தனை எள்ளி நின்று சிரிப்பது போல எது? இந்த புரண்டு எழும் மேகம். அப்ப செங்கதிரோனை பார்த்து சிரிப்பது மேகம். அடுத்தது அறை கூவுதல் என்ற மரபு தொடரின் பொருள். இதுல எழுத்துப்புள்ளி ஒன்று இருக்குது. என்ற மரபு தொடரின் பொருள் என்று வர வேணும். ரைட், ஓகே. அறை கூவுதல் என்ற மரபு தொடரின் பொருள். அறை கூவுதல் என்றால் உங்களுக்கு தெரியும், போருக்கு அழைத்த. அடுத்தது இரவலர் கீகின்ற புரவலர் என்பது. இங்கே இரவலர் கீகின்ற புரவலர் என்பது உவமானமாக அமைகின்றது. இதுல பார்த்தோம்னு சொன்னா உவமானம் என்று சொல்லப்படுவது, முதலாவது நாங்கள் உவமேயத்தை பார்க்க வேணும். உவமேயம் கூற வந்த பொருளாக இருக்கும். கூற வந்த பொருள், கூற வந்த பொருள் அல்லது கூற வந்த விடயம் தான் உவமேயம். அப்போ உவமானம் என்னன்னு பார்த்தோம்டா, உவமானம் இந்த கூற வந்த பொருளுக்கு ஒப்பிடப்படுகின்ற பொருள் தான் உவமானம். கூற வந்த பொருளுக்கு ஒப்பிடப்படுகின்ற பொருள், அது உவமானம். அடுத்தது உவமை உருபு. உங்களுக்கு தெரியும், உவமை உருபு பல இருக்கின்றன. போல, புரைய, ஒப்ப, அன்ன,
மான என்று பல உவமை உருவுகள் காணப்படுகின்றன. அடுத்தது 4வது விஷயம் பொதுத்தன்மை. பொதுத்தன்மை இங்கே பொதுத்தன்மை என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னா, உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் பொதுவாக காணப்படுகின்ற ஒரு தன்மை. உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் பொதுவாக காணப்படுகின்ற தன்மை. அடுத்தது, ஆகவே இங்கே இரவலர் கீகின்ற புறவலர் போல என்பது உவமானமாக அமைகின்றது. அடுத்தது, கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதற்கேற்ப பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க. ஆனா, அதாவது பாத்திரங்களின் உரையாடல்களை கொண்டே கேட்போர் கதை நிகழ்ச்சிகளையும் களத்தையும் கற்பனை கண்ணால் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆவென்னா வானொலியை கேட்போர் காட்சிகளை கற்பனை செய்து கொண்டு பாத்திரங்களை உரையாடல் வாயிலாக வேறுபடுத்தி காணத்தக்க வகையில் வானொலி நாடகம் எழுதப்படுகின்றது. ஈனா, ஆகவே வானொலி நாடகத்துக்கும் வேடங்களும் காட்சி அமைப்புகளும் வேண்டியதில்லை. இயன்னா, மேடை நாடகம் கண் செவி என்னும் இரு புலன்களாலும் அனுபவிக்கப்பட, வானொலி நாடகம் முற்றாக செவிப்புலன் வழியாகவே அனுபவிக்கப்படுகின்றது. ஊனா, மேடை நாடகத்தினின்று முக்கியமான ஓர் அம்சத்தில் வானொலி நாடகம் வேறுபடுகின்றது. அப்ப இங்க மேடை நாடகம் வானொலி நாடகம் ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு சொல்லப்படுகிறது. உங்களுக்கே தெரியும், மேடை நாடகம் என்பது நாங்கள் நேரடியாக எங்களுடைய கண்களையும் காதுகளையும் பயன்படுத்தி நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் வானொலி நாடகம் அப்படி இல்லை. எங்களுக்கு வாய்ஸ் மட்டும், குரல் மட்டும்தான் வருகின்றது. ஆனால் அந்த காட்சிகளை நாங்கள் எங்களுடைய கற்பனையில தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில இந்த வாக்கியங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேணும்னு சொன்னா, முதலாவது மேடை நாடகத்தினின்று முக்கியமான ஒரு அம்சத்தில் வானொலி நாடகம் வேறுபடுகின்றது என்றது முதலாவதா வரும் ஊனா. அடுத்தது, மேடை நாடகம் கண் செவி என்னும் இரு புலன்களாலும் அனுபவிக்கப்பட, வானொலி நாடகம் முற்றாக செவிப்புலன் வழியாகவே அனுபவிக்கப்படுகின்றது. அப்ப இயன்னா வரும். முதல்ல ஊனா, அடுத்தது இயன்னா. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, ஆகவே வானொலி நாடகத்துக்கு வேடங்களும் காட்சி அமைப்புகளும் வேண்டியதில்லை என்றது வரும். அதுக்கு பிறகு, வானொலியை கேட்போர் காட்சிகளை கற்பனை செய்து கொண்டு பாத்திரங்களை உரையாடல் வாயிலாக வேறுபடுத்தி காணத்தக்க வகையில் வானொலி நாடகம் எழுதப்படுகின்றது. அதாவது பாத்திரங்களின் உரையாடல்களை கொண்டே கேட்போர் கதை நிகழ்ச்சிகளையும் களத்தையும் கற்பனை கண்ணால் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ஓர்டர்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது.